சேலம் திமுக வேட்பாளர் செல்வ கணபதி குறித்து தேர்தல் ஆணையத்தில் அதிமுக புகார் அளித்துள்ளது. தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹுவிடம் புகார் அளித்த பிறகு அதிமுக வழக்கறிஞர் பிரிவு மாநில செயலாளர் இன்பதுரை, தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் ராஜ் சத்யன் ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்தனர். அந்த காட்சிகளை இப்போது பார்க்கலாம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் தலைமை தேர்தல் அதிகாரியை பற்றி ஒரு மனு கொடுத்தோம். அதாவது தமிழ்நாட்டில் நடைபெறுகிற தேர்தல், பாராளுமன்ற தேர்தல் நியாயமாகவும் சுதந்திரமாகவும் வெளிப்படைத்தன்மையுடையதாகவும் நேர்மையாகவும் நடக்குதான்னு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக சேலத்தில் முன்னாள் அமைச்சர் செல்வ கணபதி திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வேட்பாளராக போட்டியிடுகிறார். அவருக்கு 2 வாக்குகள் இருக்குது. இது கிரிமினல் அஃபென்ஸு, அதாவது செக்ஷன் 17 ஆஃப் ஆர்பி ஆக்டில் அவ்வாறு 2 வாக்குகள் இருந்தால் அது தப்புன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் செக்ஷன் 31 ஆஃப் ஆர்பி ஆக்டு அது தண்டனைக்குரிய குற்றம்னு சொல்லியிருக்கு. அவங்க வாக்குரிமை அப்போ போயிடும். அப்போ வாக்குரிமை இல்லாத ஒருவர் எப்படி தேர்தலில் போட்டியிட முடியுங்கிறது எங்களுடைய கேள்வி. இதை தேர்தல் அதிகாரிகிட்ட சொன்னோம். அது மட்டும் இல்லாமல் இந்த முறை இந்திய தேர்தல் ஆணையம் வேட்பு மனு தாக்கல் செய்யும்போது ஒரு புதிய விஷயத்தை சேர்த்து இணைக்க சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே அஃபிடவிட் இருக்கும். இந்த முறை 2A என்று சொல்லப்படுகிற வேட்பு மனுவிலே நீங்கள் ஏதாவது ஒரு வழக்கில் தண்டிக்கப்பட்டு விடுதலை கூட ஆகிருக்கலாம். ஆனால் அந்த வழக்கு விவரங்களை சொல்லணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா தேர்தல் ஆணையம் என்ன நினைக்குதுன்னா, இந்திய தேர்தல் குற்றவாளிகளினுடைய ஆதிக்கம் தேர்தலில் குறைவாக இருக்கணும், குற்ற பின்னணி உடையவர்கள் இருக்கக்கூடாதுங்கிறது தேர்தல் ஆணையத்தினுடைய நோக்கம். அதற்காக தான் இந்த அஃபிடவிட்டை தாக்கல் செய்ய சொல்கிறாங்க. ஏற்கனவே அஃபிடவிட் வழக்கத்தில் இருந்து இப்போ வேட்பு மனுவிலே சொல்கிறாங்க. வேட்பு மனுவில் நீங்கள் ஒரு வழக்கில் தண்டிக்கப்பட்டு பின்னால் உயர் நீதிமன்றங்களில் நீங்கள் விடுவிக்கப்பட்டிருந்தாலும் கூட அந்த 2 ஏதாவது உங்களுக்கு ஏற்கனவே தண்டனை இருந்தால் அதை பற்றி சொல்லணும் அப்படின்னு ஒரு ஃபார்ம் இருக்குது. அது 3Aல இருக்குது. ஆனால் செல்வ கணபதி டெலிபரேட்டாக வேண்டுமென்னே நோயிங்லி அவர் 2 வழக்குகளை மறைச்சிருக்கார். ஒன்று ப்ளஸ் அண்ட் ஸ்டே ஹோட்டல் வழக்கு, இன்னொன்று கலர் டிவி வழக்கு. இந்த 2லையும் அவர் தண்டனை பெற்றார். அதற்கு பிறகு மேல்முறையீட்டில் அவர் விடுதலை ஆகியிருக்கார். அப்போ தண்டனை பெற்றதை அதில் சொல்லியிருக்கணுமா இல்லையா? அதனால் இது மெட்டீரியல் ஃபேக்ட். அவர் மறைச்சிருக்காரு, நோயிங்லி அவர் அறிந்தே அதை மறைச்சிருக்காருங்கனால அவருடைய வேட்பு மனுவை தள்ளுபடி செய்யணும்னு நாங்கள் கேட்டோம். அப்போ தள்ளுபடி அதை அந்த மாவட்ட தேர்தல் அதிகாரி இயந்திரத்தனமாக, அதாவது மெக்கானிக்கலின்னு நாங்கள் லீகலில் சொல்லுவோம், நான் அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட், அதை மனதை செலுத்தாமல் அவர் மெக்கானிக்கலாக இயந்திரத்தனமாக செயல்பட்டு அந்த மனுவை ஏற்றுக்கொண்டது தவறு.